பதுளை பசறை லுணுகரை ஸ்ரீ ராமகிருஷ்ணா தேசிய பாடசாலையில் ஏற்பட்டுள்ள சேதங்களை பார்வையிட்ட அமைச்சர் பாடசாலையின் குறைபாடுகளையும் கேட்டறிந்து கொண்டார். தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கிட்னன் செல்வராஜ், அம்பிகா சாமுவேல் உள்ளிட்ட பலரும் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர். முக்கியமாக பாதிக்கப்பட்ட ஒரு பாடசாலையாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பதுளை மாவட்டத்தில் மட்டும் இந்த 53 முன்பள்ளிகள் சேதமடைந்திருக்கின்றன. அதில் 3 முன்பள்ளிகள் மீள இருக்கும் இடத்தில் ஆரம்பிக்க முடியாத நிலைக்கு கட்டடங்கள் அனைத்துமே சேதமடைந்திருக்கின்றதை பார்க்கின்றோம். ஆகவே உடனடியாக இது அனைத்தையுமே மீள திருத்தி மாணவர்களுடைய கல்வி மீள சீரான நிலைக்கு கொண்டு வருவதற்காக எடுக்க முடியுமான அனைத்து வேலை திட்டங்களை நாங்கள் எடுப்போம். இன்று நான் நினைக்கின்றேன், பதுளை மாவட்டத்திலே பெருந்தோட்ட பகுதிகளை சார்ந்த அநேகமான பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தங்கு முகாம்களில் இருக்கின்றார்கள். அவ்வாறு தங்கு முகாம்களில் இருப்பவர்கள் தொடர்ந்தும் இருக்க முடியாது. இவைகளை நாங்கள் கூடிய விரைவில் செய்து கொடுப்பதற்கு அரசாங்கம் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். அதனை விட நிரந்தர வீட்டு திட்டத்திற்கு செல்ல வேண்டியிருக்கின்றது. நிரந்தர வீட்டு திட்டத்தை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.